அஸ்ஸலாமு அலைக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் குழம்பு எப்படி செய்யணும் வாங்க பார்க்கலாம். வெந்தயம், சீரகம், கடுகு, கொஞ்சம் மயில் ஊற்றிக்கோங்க. கோயில் இது போட்டுக்கோங்க. இது மூணையும் போட்டுட்டு இது பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு ஒரு சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், பெரிய வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு போட்டு நல்லா வறுத்துக்கணும். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி பழத்தை போட்டுக்கும். தக்காளி பழத்தை போட்டு கொஞ்சம் போட்டுக்கோங்க. சரியா? அதுக்கு பிறகு புளித்தை நெட் பண்ணிக்கோங்க. புளி தண்ணி ஊற்றி இனிமேல் கிளறி விடுங்க. கட் பண்ணி வச்சுக்கிற வெண்டைக்காய் போடுங்க. அதுக்கு பிறகு இந்த குரக்காய் போடுங்க. இந்த குரக்காவை அது அந்த செவலையிலே மிடுத்திருக்கும். இந்த குரக்காயை போட்டால் பாருங்கள், அழகான ஒரு சூப்பரான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். வெண்டைக்காய் குழம்பு தேவைப்பட்டவங்க இதே மாதிரி செய்யுங்க. சூப்பரான ஒரு வெண்டைக்காய் குழம்பு, அருமையான ஒரு வெண்டைக்காய் குழம்பு, அருமையான ஒரு வெண்டைக்காய் புளிக்குழம்பு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சூப்பராக அருமையாக இருக்கும். சரியா மக்களே? இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு இந்த மாதிரி செஞ்சால் யாரும் வேணாம்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்கும். இது புளிக்குழம்பு, வெண்டைக்காய் புளிக்குழம்புன்னு சொல்லுவாங்க. இது இந்தியன் சமையல், ஸ்ரீலங்கா சமையல்லாம் கிடையாது. சரியா? ஓகே, இன்னொரு வீடியோ சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். டாடா பாய் மக்களே. மறக்காமல் என்னுடைய வீடியோக்களையே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். கொஞ்சம் வீடியோ எடுக்கும்போது அங்கிட்டு இங்கிட்டு சத்தம் வந்துன்னு சொன்னால் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறது ஒரே கிச்சனில் 5-6 பேர் சேர்ந்து ஆக்குறதுனால சத்தம் வரத்தான் செய்யும். சரியா? ஓகே, பை பாய்.